ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குட்டி மினி விளாக் பார்க்க போகிறோம். நேற்று வந்து ஒரு பால் காய்ப்பு வீடு. ஸோ இன்றைக்கி மறுநாளும் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. யார் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய தாய் மாமா மகனுடைய வீட்டில் வந்து பால் காய்ப்பு முடிஞ்சுது. இன்றைக்கி அவனுடைய பிள்ளைக்கு பர்த்டே அண்ட் செகண்ட் டே சாப்பாடு. ஸோ நாங்கள் வந்து அங்கே கிளம்பியாச்சு. நல்ல ஒரு பியூர் காட்டன் சாரீ எடுத்து வியர் பண்ணிக்கிட்டேன். இந்த வெயிலுக்கு அதுதான் வந்து நம்மளுக்கு சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூடவே சரித்துக்குட்டியை கூட்டிகிட்டு போயிருந்தேன். சரித்துக்குட்டியை அங்கே நின்று ஏமாவுக்கு ஃபோட்டோக்கு போஸ் கொடுமா அப்படின்னு சொல்கிறேன். அவங்க காலை பாருங்களேன், அங்கே அவங்க சூப்பராக நெளிஞ்சு எனக்கு ஒரு 5-6 ஸ்டில்லு ஃபோட்டோ கொடுத்தாங்க. அப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பர்த்டே கேக் கட்டிங் அப்படின்னு சொன்னோடனேயே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி சொல்லிகிட்டே நின்றுட்டு இருந்தா. அப்புறமா வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்ற இடத்துக்கு போயாச்சு. அங்கே வந்து என்ன குழம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கறி, அப்புறம் வந்து சிக்கன் பொரியல், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு பாயாசம், அதுக்கப்புறம் கோஸ் கூட்டு இப்படி இருந்துச்சு. சரித்துக்குட்டி வந்து சோறை சாப்பிடவே இல்லை. ஒன்லி சிக்கனை மட்டும் கோழி குஞ்சு கொறிக்கிற மாதிரி அது கொறிச்சிட்டே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வந்து உட்காந்துருந்தோம். தாத்தாவும் பேத்தியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து என்னுடைய தவ புதல்வன் இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்தான். கொஞ்சம் தான் பிள்ளைக்கு வந்து இப்போ க்யூர் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அப்படியே அவங்க வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே நைட்டு வந்து கருப்பு மூவி பார்க்குறதுக்கு ரொம்ப பொறுப்போட சிரிச்சுக்கிட்டே வந்து நாங்கள் வந்து தியேட்டருக்கு வந்து காரில் வந்து போனோம். சரித்துக்குட்டி காரில் போடுற பாட்டுக்கு வந்து செம வைப் பண்ணிகிட்டு இருந்தா. படம் வந்து ஓகே, நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு.